ஹலோ ஃபேமிலிஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைஸ் சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டைஸ் சம்மில் வந்து சிங்கிள் டைஸ் கொடுத்துருந்தா எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிலையற்ற பகடையா நிலையான பகடையா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நிலையற்ற பகடைனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதல் வந்து 7 வரணும். அப்படி 7 வந்துச்சுன்னா அது வந்து நிலையற்ற பகடை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போது 5 + 4 = 9, 2 + 4 = 6, 5 + 2 = 7. ஸோ இந்த 5 + 2 = 7 வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நிலையற்ற பகடையாக தான் இருக்கும். நிலையற்ற பகடை அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. அது 1ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வரையறுக்க முடியாது அப்படின்னு தான் வரும். நிலையற்ற பகடைக்குள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, 2 அடுத்தடுத்த பக்கங்களோட கூடுதல் வந்து 7 வந்துருச்சு அப்படின்னாலே அது நிலையற்ற பகடை தான். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு இதுதான் வரும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 வராது. அடுத்தடுத்த பக்கங்களின் கூடுதல் வந்து 7 வரல. ஸோ 7 வரல அப்படின்னா இது வந்து நிலையான பகடை தான். நிலையான பகடைக்குள்ள இது என்ன அப்படின்னா, அடுத்த 2 எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் வந்து 7. இங்கே வந்து எதிர்ப்பக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம இனிமே தான் கண்டே பிடிக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது x + y = 7 அப்படின்னு வரணும். நமக்கு இங்கே எதோட எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2ஓட எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். +y அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். = 7 வரணும். அப்போது y = 7 - 2, y = 5. அப்போது 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். ஓகேங்களா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 7 2 அடுத்தடுத்த பக்கங்களை கூட்டுறப்போ உங்களுக்கு 7 வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து நிலையற்ற பகடை தான். அதுக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு வந்து நம்ம வந்து வரையறுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதில் ஆப்ஷன் வரையறுக்க முடியாது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்சரை தான் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து நிலையான பகடை அப்படின்னு வர்றப்ப அது என்ன எதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் 7லேருந்து மைனஸ் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அவ்வளோதான். தேங்க்யூ.